திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம். தாராபுரம் அடுத்த மூலனூர் அரசு மாதிரி பள்ளியில் பாரம்பரிய வீர விளையாட்டு மல்லார் கம்பம் பயிற்சி நடைபெற்றது. தமிழக அரசு அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் துவங்கிட கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் மாதிரி பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு பாரம்பரிய விளையாட்டு மல்லார் கம்பம் பயிற்சி நடைபெற்றது. மூலனூர் மாதிரி அரசு தலைமை ஆசிரியர் திருமதி அருள்தாய் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் மனிதனைப் போலவே மரம் அல்லது கல்லில் உருவாகும் அமைத்து மல்யுத்தம் செய்ய பயிற்சிகள் மேற்கொண்டதல். இவ்விளையாட்டு மல்லார் கம்பம் எனப்படுது. தற்காலத்தில் கோவில் வளாகத்தில் விளையாடும் விளக்கு மரம் அக்காலத்தில் சோழர்கள் விளையாடிய மல்லார் கம்பத்தின் மறு உருவக்கம். காஞ்சியை ஆண்ட மாமல்லன் நரசிம்ம பல்லவன் இக்கலையினை செழிக்க செய்தான். தமிழ்நாட்டு வீர தற்காப்பு கலைகள் இதுவும் ஒன்று. இவ்விளையாட்டு மனிதனை ஒருநிலைப்படுத்தும் ஓர் கலையாகும். விளையாட்டு வட மாநிலங்களில் பால் கம்பம் என்ற பெயரில் விளையாடப்படுகிறது. தற்காலத்தில் மல்லார் விளையாட்டு நிலைக்கம்பம், தொங்கு கம்பம், கயிறு விளையாட்டு என பிரித்து விளையாடப்படுகிறது. நிலைக்கம்பம் என்பது பருமான மரத்தை நட்டு அதில் ஏறி பலவித ஆசனங்கள் செய்வது. தொங்கு கம்பம் என்பது பருமான மரத்தை கயிற்றில் கட்டி எண்ணெயை பூசி விரதி விளையாட்டு ஆடுவது. கயிற்று விளையாட்டு என்பது கம்பத்திற்கு பதில் கயிற்றில் பெண்கள் ஏறி ஆசனம் செய்வது. இது இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்றும் விளையாடப்பட்டு வருகின்றனர். மேலும் யோகா தின பயிற்சி போல மலர் கம்பம் விளையாட்டு பயிற்சியில் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி நடைபெற்று வருகிறது. இந்த மல்லார் கம்பம் மாணவர்கள் பயிற்சியில் மேற்கொள்வதால் உடல் மற்றும் மனம் வலிமை அதிகரிக்கிறது. மாணவர்கள் பயிற்சியை மேற்கொள்ளும் போது அவர்களின் ஊற்று நோக்கம் திறன் மேம்படுகிறது என்றும் கூறுகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடாஜலம் JSW கற்றலை நிறுவனம் நிஷேக் ராஜா, சிலம்ப பயிற்சியாளர் ஆறுமுகம், மலர் கம்பம் பாரதிராஜா ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த மல்லார் கம்பம் வீர விளையாட்டு பயிற்சியை தமிழகத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் துவங்கிட பயிற்சியாளர்களின் கோரிக்கையை இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயிற்சியை மேற்கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்து கொண்டனர். மேலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், தன்வாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து எதிர்நீச்சல் செய்திகளுக்காக சாய் கிரபாகரன்.